அனைவருக்கும் வணக்கம். SBI Cashback கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம்னா, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில ஆன்லைன் டிரான்சாக்ஷனை தவிர மற்றபடி எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே 5% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 5% கேஷ்பேக்கில் ஒரு சின்ன லிமிட்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு பில்லிங் சைக்கிளில் நீங்கள் 10,000 ரூபாய் வரைக்கும் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு 5% கேஷ்பேக் அப்ளிகபிள் ஆகும். 10,000 ரூபாய் தாண்டி ஒரு பில்லிங் சைக்கிளில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% கேஷ்பேக் தான் கொடுப்பாங்க. இந்த 1% கேஷ்பேக்கை நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆஃப்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக்கை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆன நாள்ல இருந்து 2 நாளைக்குள்ள இந்த கேஷ்பேக் அமௌண்ட்டை உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்ல ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபியூயல் சார்ஜஸ் தான் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நிறைய கிரெடிட் கார்டில் வே ஆஃப் பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மினிமம் 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எந்த ஒரு ஃபியூயல் சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம பெட்ரோல் பங்க்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி பெனிஃபிட்னு இந்த கார்டில் பெருசா எதுவுமே இல்லாததுனால இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுக்காக ஜாயினிங் ஃபீயாக எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே உங்களால் இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். நீங்கள் அப்படி இந்த கிரெடிட் கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 20லேருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டைம்க்குள்ளேயே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீயா நீங்கள் பே பண்ண முடிய அமௌண்ட்டை பொறுத்து மினிமம் 400 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணீங்க அப்படின்னா லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிடலாமே தவிர நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.5% பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு 42%. இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு லிமிட்டாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ல 80% வரைக்கும் உங்களால் ஏடிஎம்ல வித்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி வித்ரா பண்ணும்போது நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைனா 600 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதாவது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து திரும்ப அந்த அமௌண்ட்டை பே பண்ற நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3.5% பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டையும் தாண்டி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்கள் உங்கள் லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைனா 600 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுக்காக ஜாயினிங் ஃபீயா எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ இருக்குது. இந்த ஆனுவல் ஃபீயை செகண்ட் இயர்லேருந்து உங்ககிட்ட சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 999 ரூபாயை ஆனுவல் ஃபீயா பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்ப எந்த விதமான ஆனுவல் ஃபீயும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வருஷத்துக்கு 20,000 ரூபாயை ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணாலே உங்களுக்கு 1000 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய கேஷ்பேக்கை நம்ம பே பண்ண முடிய ஆனுவல் ஃபீல கழிச்சாலுமே இதுக்கப்புறமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் எல்லாமே லாபமா இருக்கும். அதனால வருஷத்துக்கு 20,000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கரெக்டான டைம்ல பில்லை பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வர்த்தா